ஹாய், இன்றைக்கி நம்ம காசி அல்வா, அதாவது வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது நல்லா சூடானோன்னா முந்திரி பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னே அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அடுத்ததாக நான் பூசணிக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நீங்களும் துருவிக்கோங்க. மிக்சிலலாம் அதை கிரைண்ட் பண்ணால் அதோட டேஸ்ட் கிடைக்காது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்தோம் இல்லை, அதே கடாயை எடுத்துகிட்டு இந்த வெள்ளை பூசணிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். அப்படியே அதோட தண்ணியோடு தான் நம்ம சேர்க்கணும். நீங்கள் ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது. அந்த துருவே அதில் இருக்க தண்ணியில் தான் இப்போ அந்த பூசணிக்காய் நல்லா குக்காக போகுது. இந்த அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பூசணிக்காய் நல்லா குக்காகி ரா ஸ்மெல்லாம் போய் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த பூசணிக்காய் அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வருது. நல்லா இது ட்ரை ஆகணும், ரா ஸ்மெல் போகணும். அப்போ தான் நம்ம சுகர் ஆட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகணும். சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நல்லா அது குக்காகி ட்ரை ஆனோன்னு நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ திருப்பி பூசணிக்காய் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும், அந்த சுகர் சிரப் எல்லாம் சேர்ந்து. இதுவும் இப்போ நல்லா அந்த சுகர் சிரப்லேயே ட்ரை ஆகி நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் நல்லா குக் ஆகி நல்லா சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர வரைக்கும் இது இதுலேயே குக் ஆகட்டும். பாருங்கள், பூசணிக்காயோட அந்த கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு இந்த பூசணிக்காவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டே பண்ணுனா இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எவ்வளோ சுருண்டு வந்திருக்கு. அந்த கீ எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு குக்காகி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை சிம்மில் வச்சுட்டே நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோன்னே நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட காசி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சுட சுட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.